ஓம் சாந்தி 1-3-2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற டிராமாவின் முதல் இடை கடை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். எது கடந்து விட்டதோ அதேதான் இப்போது மீண்டும் நிகழ்காலத்தில் நடக்கப் போகிறது. இப்போது சங்கமயுகம் நிகழ்காலம், பிறகு சத்யுகம் வரப்போகிறது. கேள்வி: ஸ்ரீமத் படி தன்னைத்தான் பர்ஃபெக்டாக, அதாவது முழுமையானவராக ஆக்கிக் கொள்வதற்கான விதி என்ன? பதில்: தன்னைத்தான் பர்ஃபெக்ட் ஆக்கிக் கொள்வதற்கு ஞான சிந்தனை கடலை கடையுங்கள். தனக்குத்தானே உரையாடல் செய்யுங்கள். பாபா, நீங்கள் எவ்வளவு இனிமையானவர், நாங்களும் உங்களைப் போல இனிமையானவர்களாக ஆகுவோம். நாங்களும் உங்களுக்கு சமமாக மாஸ்டர் ஞான கடலாகி அனைவருக்கும் ஞானம் கொடுப்போம். யாரையும் கோபப்படுத்த மாட்டோம். அமைதி எங்களுடைய சுய தர்மம். நாங்கள் சதா சாந்தமாக இருப்போம். அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்வோம். இப்படியெல்லாம் தனக்குத்தானே உரையாடல் செய்து தன்னை பர்ஃபெக்டாக, அதாவது முழுமையானவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த முரளிலே பாபா, எனக்குள்ள எந்த விகாரமும் இல்லை தானே அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது விகாரம் இருந்ததுன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. ஆகையால் ஞான சிந்தனை செய்து ஸ்ரீமத் படி தன்னை பர்ஃபெக்டாக ஆக்கிக்கோங்க அப்படின்றார். நீங்கள் சால்வேஷன் ஆர்மியாக இருக்கீங்க. சால்வேஷன் ஆர்மி அப்படின்னா மீட்பு படையினர். அப்போ யார் மூழ்கி இருக்கக்கூடிய படகை கரை சேர்க்கிறாங்களோ, அந்த துக்கத்தில் இருக்கிறவங்களே சுகமானவர்களாக ஆக்குறாங்களோ, அவங்கள தான் சால்வேஷன் ஆர்மின்னு சொல்ல முடியும். ஆகையால் இப்போ நீங்கள் ஸ்ரீமத் படி அனைவருடைய வாழ்க்கையும் அந்த துக்க கடலில், விகார கடலில் மூழ்கி இருக்குது. அந்த வாழ்க்கை என்ற படகை கரை சேர்க்கணும். செய்கிறது நீங்கள் தான். ஆனால் எல்லா புகழும் சிவபாபாவுக்கு தான். உங்களுக்கு என்ன வழி தெரிஞ்சிருந்தது? சிவபாபா வழி சொன்னார், அந்த வழியை நம்ம மற்றவங்களுக்கு காட்டுறோம், அவ்வளோதான். அந்த உலகாய டிராமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்றார். எந்த விஷயம்? நம்ம வீட்டில் இருந்து இங்கே மேடைக்கு இந்த காஸ்டியூம் அணிந்து அல்லது இந்த வேஷத்தை அணிந்து இங்கே நடிச்சிட்ருக்குறோம். நடிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். நடிப்பு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடுவோம். இந்த வேஷத்தை கலைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுபோல் பாபா, ஆத்மாக்களாகிய நீங்களும் இந்த ஷரீரம் என்ற ஆடையை அணிந்து இந்த உலக நாடக மேடையில் நடிச்சிட்ருக்கீங்க. இந்த ஷரீரத்தை விட்டுட்டு திரும்பி போகணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சிருக்கீங்க. அப்போ இந்த ஷரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும். பயப்படக்கூடாது, குஷியாக இருக்கணும் அப்படின்றார். முரளியின் பாடல்: தாயே ஓ தாயே, வாழ்வளிக்கும் வள்ளலே. ஓம் சாந்தி. சிவ பகவான் வாக்கு. வெறும் பகவான் வாக்கு என்று மட்டும் சொல்வதினால் மனிதர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. பெயரை அவசியம் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆகையால் சிவ பகவான் வாக்கு என்று சொல்ல வேண்டும். யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ அவர் அனைவருக்கும் தந்தை ஆவார். சர்வசக்திவான் என்று சொல்லப்படுபவர் அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்கள் அவருடைய குழந்தைகள், சிவசக்திகள். சிவசக்தியின் மகிமையை பாடலில் கேட்டீர்கள் அல்லவா? சிவசக்தி ஜெகதம்பா வாழ்ந்து சென்றிருக்கிறார். இது அவருடைய நினைவு சின்னமாகும். வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார், மீண்டும் அவசியம் வருவார். அதாவது பக்தர்கள் அந்த ஜெகதம்பாவினுடைய அல்லது அந்த தாயினுடைய மகிமை செய்கிறாங்க அப்படின்னா அந்த தாய் வாழ்ந்து போயிருக்கிறாங்க. வாழ்வளிக்கும் வள்ளலாக இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால்தான் மகிமை செய்கிறாங்க. அதனுடைய ஞாபகார்த்தமாக தான் மகிமை செய்கிறாங்க. இருந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அவசியம் வருவாங்க அப்படின்றார். எப்படி சத்யுகம் கடந்து சென்றிருக்கிறது, இப்போது இது கலியுகம். பிறகு அதே சத்யுகம் வரப்போகிறது.
இப்போது இது பழைய உலகம் மற்றும் புது உலகத்தின் சங்கமம் ஆகும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஞானம் என்பது புரிதல், அது பக்தி, இது ஞானம். சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது டிராமாவின் முதல் இடைக்கடை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லையற்ற டிராமா. இதை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் எல்லையற்ற எஜமானரான தந்தை சுயம் அவரே வந்து புரிய வைக்கிறார். பதித பாவனர் ஒரே ஒரு ஈஸ்வரன் மட்டும்தான். மனிதர்கள் எந்த நிலைமையிலும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியாது. இது முழு உலகத்தின் சவால் அல்லவா? சந்நியாசிகள் ஓரிரு கோடி பேர் தூய்மையாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். பிறகும் கூட 500-600 கோடி மனிதர்கள் தூய்மையற்றவர்களாகவே இருக்கிறார்கள் என்றால் இதை தூய்மையற்ற உலகம் என்றுதான் சொல்வார்கள் அல்லவா? அதாவது சில பேர் கேட்பாங்க, இத்தனை சன்னியாசிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் தூய்மையாக தானே இருக்கிறாங்க, அது எப்படி நீங்கள் இது தூய்மையற்ற உலகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். இருக்கலாம், ஒரு 2 கோடி பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் மக்கள் தொகை 600 கோடி 700 கோடி. அப்போ மெஜாரிட்டி தூய்மையற்றவர்கள் தானே. ஆகையில மெஜாரிட்டி என்னவோ அப்படி தானே உலகம் இருக்கும், தூய்மையற்ற உலகம் அப்படி தானே சொல்ல முடியும். பரமாத்மா நிச்சயமாக உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்கான காரியத்தை தான் செய்வார். முழு உலகத்தையும் தூய்மையாக்குவது ஒரே ஒருவரின் கையில்தான் இருக்கிறது. மனிதர்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள். பக்தர்கள் பகவானை அழைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக பகவான் ஒருவர்தான் இருக்க வேண்டும். பக்தர்கள் அநேகர் இருக்கிறார்கள், பகவான் ஒருவர்தான். தந்தையாகிய எனக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது. ஆகையால் அதை கற்றுத்தருவதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் பரம்பிதா பரம ஆத்மா நட்சத்திரம் போல் இருக்கிறேன். எனக்கு சிவன் என்ற ஒரே ஒரு பெயர்தான் இருக்கிறது. நீங்கள் சாலி கிராமங்கள், ஆனால் உங்களுடைய பெயர்கள் 84 பிறவிகளில் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனக்கோ ஒரே ஒரு பெயர்தான். நான் புனர்ஜென்மம் எடுப்பதில்லை. மனிதர்களுக்கு சுகம் சாந்தி கொடுப்பது இது தந்தையின் வேலை. ஆகையால் சதா ஒரு தந்தையின் மகிமையை தான் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த மகிமையும் இல்லை. அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் என்னன்னு நீங்கள் மகிமை செய்கிறீங்க, அவங்க வந்தாங்க, ஏதோ நல்ல காரியம் செய்தாங்க, ஆனால் எல்லாருக்கும் சுகம் சாந்தி கொடுத்துட்டாங்களா? அப்படி எல்லாருக்கும் சுகம் சாந்தி கிடைச்சிருந்ததுன்னா இன்றைக்கி உலகத்தில் யாரும் துக்கத்துலேயும் அசாந்திலையும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆகையால் இது என்னுடைய வேலை. ஆகையால் எல்லா மகிமையும் எனக்கு தான். என்னுடைய மகிமை செய்தாலே போதும், மற்றவர்களுக்கு எந்த மகிமையும் இல்லை அப்படின்றார். பரமாத்மாவாகிய நான் எங்கே வசிக்கிறேன் என்பதும் மனிதர்களுக்கு தெரியாது. என்னுடைய குழந்தைகளாகிய சாலி கிராமங்களும் கூட நாம் எங்கே வசிப்பவர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் வீடு ஒரே ஒரு இனிமையான வீடுதான். இனிமையான தந்தையின் வீடு என்று மட்டும் சொல்வதில்லை. இப்பொழுது நிர்வாண தாமம் நம்முடைய வீடு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் பிரம்ம யோகிகளாக தத்துவ யோகிகளாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பாவ கர்மங்கள் அழிவதில்லை. நீங்கள் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். என்னை நினைவு செய்வதின் மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என்று தந்தை சொல்கிறார். எப்படி உலகாய டிராமாவின் நடிகர்களுக்கு நம் வீட்டிலிருந்து மேடையில் பார்ட்டை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்பது தெரிந்திருக்கிறது. அதுபோல் ஆத்மாக்களாகிய நாம் இந்த ஷரீரம் என்ற ஆடையை எடுத்து பார்ட்டை நடிக்கிறோம். பிறகு திரும்பி செல்ல வேண்டும். இந்த ஷரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும்.
உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும், பயப்படக்கூடாது. நீங்கள் அதிக வருமானத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யார் ஷரீரத்தை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்குள் யாருடைய பதவி பெரியது என்று சொல்லலாம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னார் அதிக சேவை செய்தார், அவர் சென்று வேறொரு ஷரீரத்தை எடுத்துக்கொண்டார். இன் அட்வான்ஸ், அதாவது முன்கூட்டியே சென்று இருக்கிறார். அவருக்கு இவ்வளவுதான் பார்ட் இருந்தது. மீண்டும் அவர் ஞானம் எடுத்துக்கொள்வதற்கு வரக்கூடும். இப்படியும் நடக்கலாம். யாருடன் கணக்கு வழக்கை முடிக்க வேண்டி இருந்ததோ அதை முடிப்பதற்காக சென்று விட்டார். அதாவது சாக்கார் பாபா இருக்கும் போது எல்லாருடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது அப்படின்னா, பாபா எல்லாரையும் ஒன்றா கூட்டிகிட்டு போவார், நம்ம எல்லாம் பாபா கூட ஒன்றா போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் முயற்சி செய்தாங்க. அப்போ இடையில சில பேர் சரீரத்தை விட்டாங்க. ஆகையில பாபா புரிய வச்சிட்ருக்கிறார், அவர் நல்ல சேவை செய்தவர் தான். அப்படி சரீரத்தை விட்டவங்க யாரெல்லாம் அட்வான்ஸில் போயிருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன பதவி அடைவாங்கன்றது கூட நீங்கள் யூகிக்கலாம். அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் சரீரத்தை விட்டாங்க அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது இல்லையா? அதுக்கு பாபா சொல்லிகிட்ருக்கிறார், யாரோடு அந்த கணக்கு வழக்கை முடிக்க வேண்டியதாக இருந்ததோ அதை முடிக்கிறதுக்காக போனாங்க, அவ்வளோதான் அப்படின்றார். மற்றபடி திரும்பவும் ஞானத்துக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தன்னை அஷரீரி ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். தனக்குள் எந்த ஒரு விகாரமும் இல்லைதானே என்று பார்க்க வேண்டும். ஏதாவது விகாரம் இருந்தது என்றால் ஃபெயிலாகி விடுவீர்கள். இப்படியெல்லாம் தனக்குத்தானே உரையாடல் செய்ய வேண்டி இருக்கிறது. இதுதான் ஞான சிந்தனை செய்து ஸ்ரீமத் படி தன்னை பர்ஃபெக்டாக ஆக்கிக்கொள்வதாகும். நாம் தான் சால்வேஷன் ஆர்மி, அதாவது மீட்பு படையினர் என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். மூழ்கிவிட்ட படகை யார் கரை சேர்க்கிறார்களோ அவர்கள்தான் சால்வேஷன் ஆர்மி என்று சொல்லப்படுகிறார்கள். துக்கத்தில் இருப்பவர்களை சுகமானவராக ஆக்குகிறார்கள். இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி அனைவரின் படகையும் கரை சேர்க்கிறீர்கள். எல்லா புகழும் சிவ்பாபாவுக்கு தான் அல்லவா? நாம் மூர்க்கர்களாக இருந்தோம், அதாவது முட்டாளர்களாக இருந்தோம். பாபாவின் வழி கிடைத்ததால் பிறகு மற்றவர்களுக்கும் அந்த வழியை சொல்கிறோம். அதாவது நம்ம ஒன்றும் தெரியாமல் முட்டாளர்களாக இருந்தோம். பாபா நமக்கு வழி சொன்னார், அந்த வழி நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். ஆகையில எல்லா புகழும் யாருக்கு? ஒரு சிவ்பாபாவுக்கு தான். எவ்வளவு யோகா செய்கிறீர்களோ அவ்வளவு அருகில் சென்று ருத்ரனின் கழுத்து மாலை ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி ஒவ்வொரு கர்மத்தையும் உயர்ந்ததாக செய்ய வேண்டும். மூழ்கியிருக்கும் அனைவருடைய படகுகளை ஸ்ரீமத் படி கரை சேர்க்க வேண்டும். துக்கத்தில் இருப்பவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், உள்ளுக்குள் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே ருத்ர மாலையில் அருகில் வருவதற்கு நினைவில் இருக்க வேண்டும். ஞான சிந்தனை செய்ய வேண்டும். தனக்குத்தானே ஆன்மீக உரையாடல் அவசியம் செய்ய வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையில் சதா ஆனந்தம் மற்றும் மனமகிழ்வை அனுபவம் செய்யக்கூடிய அதிருஷ்டசாலி ஆகுங்கள். அதிருஷ்டசாலி குழந்தைகள் சதா குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே பிராமண வாழ்க்கையின் ஆனந்தம் மற்றும் மன மகிழ்ச்சியை அனுபவம் செய்வார்கள். எப்போது நினைவு மற்றும் சேவையின் 2 கயிர்களும் டைட்டாக இருக்குமோ அப்போதுதான் இந்த குஷியின் ஊஞ்சல் ஒரே சீராக இருக்கும். ஒரு கயிறு கொஞ்சம் தளர்ந்தாலும் ஊஞ்சல் ஆட்டம் காணும்,
ஊஞ்சலில் ஆடுபவர் கீழே விழுந்து விடுவார். ஆகையால் 2 கயிர்களும் உறுதியாக இருந்தது என்றால் மனமகிழ்ச்சியின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். சர்வசக்திவானின் துணை மற்றும் குஷியின் ஊஞ்சல் இருந்தது என்றால் இது போன்ற அதிர்ஷ்டம் வேறென்ன இருக்க முடியும்? ஸ்லோகன்: அனைவர் மீதும் தயை பாவனை மற்றும் கிருபையின் பார்வை வைப்பவர்கள்தான் மகான் ஆத்மாக்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. இந்த மாதத்திற்கான அவ்யக்த சமிகையின் தலைப்பு: சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள், மிச்சப்படுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை: எப்படி நினைவின் மூலம் மனதின் சக்தியை சேமிப்பு செய்கிறீர்கள்? சைலன்ஸில் அமர்கிறீர்கள் என்றால் சங்கல்ப சக்தி சேமிப்பாகிறது. அதேபோல் வார்த்தைகள் மற்றும் கர்மம் இந்த இரண்டினுடைய சக்திகளையும் கூட சேமிப்பதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். வார்த்தைகளை சேமிப்பதற்கான சாதனம்: குறைவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், சுய மரியாதையுடன் பேசுங்கள் என்பதாகும். அதேபோல கர்மணா சேவையிலும் சேமிப்பு கணக்கு எப்போது அதிகரிக்கிறது என்றால் எந்த ஒரு கர்மத்தையும் யோக நிலையில் இருந்து யுக்தியாக இருந்து செய்கிறீர்கள் என்றால் அப்போது அதிகரிக்கும்.